எங்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசித்து அன்பு செய்து வருகிற இறைவா, உம்மை முழு மனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நேசிப்பதின் வழியாக, உம்மை அன்பு செய்வதின் வழியாக இதோ நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணரச் செய்கின்றேன். நீரின்றி ஒரு அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை ஆண்டவரே. உம்மாலேயே அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன, உமக்காகவே அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுவே தெய்வமே, உம் தூய இருதயத்திற்கு என்னை முழுமையாக இந்நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உன் திரு இருதயத்தை மனநோகம் செய்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன். என் கெட்ட பேச்சுகளினால், தவறான பழக்க வழக்கங்களினால், பொறாமை குணங்களினால், தீய எண்ணங்களினால், சிந்தனைகளினால், அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்கிற பழக்கத்தினால் இதோ பல நேரங்களில் நான் உன் மனதை நோகச் செய்திருக்கிறேன் அப்பா. உன்னுடைய இதயத்திற்கு வருத்தம் கொடுக்கின்ற வழிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய மன்னிப்பினால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம். சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இதயம் திறந்த இதயம். அந்த திறந்த இதயத்திலிருந்து அன்பு, இரக்கம், மனிதநேயம், மன்னிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் என எல்லாம் வெளிப்படுகிறது. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவை அன்பு செய்கிற ஒரு மனிதனால் தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய முடியும். இயேசுவினுடைய அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனாலும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக, மனிதநேயம் மிக்கவர்களாக, இரக்கத்தோடு நடந்து கொள்கிறவர்களாக இருக்க முடியும். சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் இந்நாளில் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மன்றாட்டை கேட்கிறார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார். நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே, துணிவுகள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை திடப்படுத்துகிற இறைவனிடத்தில் முழுமையாய் உன்னை ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, உற்றார் உறவுகளை, உடன் பிறந்தோரை, நண்பரை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து சொல்லி ஆண்டவர் உன்னை நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் தூய இருதயம் மகிழும் போது நாமும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோமாக. ஆமென், ஆமென், ஆமென்.